வணிகத்தில் பொருட்டு ரத்னசாகர நகரம் சென்றான். பகவான் அவன் வேண்டுதலை நிறைவேற்றுவதாக அவன் தவறை அவனுக்கு சற்று துன்பம் உண்டாகும்படி செய்தார். வணிகன் வியாபாரத்தை முடித்து முன்பு அரசனை காவுக்கு அஞ்சி அவர்கள் தங்கிய திருடிய பொருட்களை உள்ள காவலர்கள் அங்கு வந்து இவ்விருவரையும் திருட்டு சொத்துடன் பிடித்து அரசனிடம் ஒப்படைத்தார்கள். அரசன் அவ்விருவரையும் சிறையில் அடைத்தான். வணிகனின் மனைவியும் மகளும் தங்களிடம் உள்ள எல்லா பொருட்களையும் பறிகொடுத்துவிட்டு உண்ண உணவின்றி தவித்தனர். மகள் ஒரு நாள் பிராமணன் வீட்டிற்கு சென்று அங்கு நடந்த ஸ்ரீ சத்யநாராயண பூஜையில் கலந்து கொண்டாள். பின்னர் அங்கு கதை கேட்டும் பிரசாதத்தை உண்டும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பி தன் தாயிடம் நடந்ததை ஸ்ரீ சத்யநாராயண விரதத்தை நடத்தினாள். பகவானும் அரசனது கனவில் தோன்றி வணிகர்களை அவன் மருமகனையும் விடுவிக்கும்படி கட்டளையிட்டார். ஓம் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமோ நமः. ஓம் கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகி பக்தானாம் அபஜங்கர கோவிந்தகரமானந்த சர்வதேவ சமஸ்தம் பிரஜோதயாத். இக்கதையினுடைய நான்காம் பிரம்மாச்சாரியிடம் உண்மையை மறைக்க எண்ணி அதில் இருப்பது இலைகளும் கொடிகளுமே என்று பதில் கூறினான். அவ்வாறே ஆகுக என்று கூறி பகவானும் சிறிது தள்ளி சென்று நின்றார். ஓடத்தில் கொடியும் இலைகளுமே இருப்பதைக் கண்டு வணிகன் வருந்தினான். அப்போது அவனது மருமகன் இது பிரம்மச்சாரியின் சாபத்தால் நேர்ந்தது, அவனிடமே அடைக்கலம் புகுவோம் என்றான். வணிகன் பிரம்மச்சாரியை கண்டு வணங்கி மன்னி கொண்டு அவனுக்கு அருள் புரிந்தார். பின்னர் அவன் நகருக்கு சென்றதும் தன் வீட்டிற்கு ஒரு தூதுவனை அனுப்பினான். அப்போது அவன் மனைவியுடன் மகளும் ஸ்ரீ சத்யநாராயண பூஜை செய்து கொண்டிருந்தார். அவர்களை வரவேற்கும் பரபரப்பில் மகள் பகவானின் பிரசாதத்தை முன்ன வரைந்து விட்டாள். அவனின் அந்த தவற்றை அவனுக்கு உணர்த்த எண்ணிய பகவான் ஸ்ரீ மருமகளுடன் ஓடத்தை நீரில் முழுகும்படி செய்தார். அங்கு மருமகனை காணாமல் அனைவரும் வருந்தினர். மகள் தன் கணவனது பாரதட்சியை கொடுத்து வைத்துக் கொண்டு தானும் கணவன் போல் நீரில் மூழ்கிவிட எத்தனைத்தாள். வணிகன் அச்சமயம் பூஜை செய்ய நேர்ந்து கொண்டான். அச்சமயம் இறைவன் அசரீரியாக கூறினார், வணிகனே, உன் மகள் பூஜையில் பிரசாதத்தை உண்ண மறந்துவிட்டாள். இது பெரும் அபச்சாரம். அவள் அதை உண்ணப்பின் தன் கணவனை காண்பாள் என்றார் பகவான். அப்படியே அவள் வீட்டிற்கு சென்று பிரசாதத்தை உண்டுவிட்டு திரும்பியதும் நீருக்கு மேல் வந்த ஓடத்தில் பணத்துடன் தன் கணவனை கண்டு மகிழ்ந்தார். ஓம் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமோ நமः. ஓம் சர்வநாம கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஓம் கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் பக்தாநாம பஜங்கரம் கோவிந்த